ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லம்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கும் வழக்கம் போல் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். முட்டையை வச்சு எக் மசாலா ஃப்ரை சிம்பிளாக டேஸ்ட்டாக 3 நிமிஷம் வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம். முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வேக வச்சோம்னா முட்டை சீக்கிரமாகவே வெந்துடும். அதே நேரம் முட்டை வெந்ததுக்கப்புறம் முட்டையோட ஓடு உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை ஆறுனதுக்கப்புறமா தோலை உரித்து வச்சிடலாம். அடுத்து எக் மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். மசாலாவை நல்லா எண்ணெயில் போட்டு கிண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த முட்டையை 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நம்ம வறுத்துடலாம். முட்டை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுறலாம். முட்டை 2 பக்கம் வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்து முட்டைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்காக இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு தக்காளியாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியை போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை போய் கூட்ட வர வரைக்கும் வேக விட்டுறலாம். மசாலா நல்லா கூட்ட வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க முட்டையை போட்டு மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுறலாம். நல்லா பரட்டி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். முட்டை மசாலாவோட நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை மசாலா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் என்ன ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.